அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாமில் ஒருத்தர் செலக்ட் ஆகி ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வாங்குறாருன்னா அவர் எவ்வளவு வாங்குவார், இந்த 7th பே கமிஷனில் எவ்வளோ வாங்குவார், 8th பே கமிஷனில் அவர் எவ்வளோ வாங்குவார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த 7th பே கமிஷனில் எவ்வளோ சேலரி வாங்குவாங்க, 8th பே கமிஷனில் எவ்வளோ சேலரி வாங்குவாங்க, ஃபஸ்ட்டு மந்த் சேலரி அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 7th பே கமிஷன் மூலமாக பிஜி அசிஸ்டன்னுடைய ஸ்டார்டிங் சேலரி, அதாவது இந்த ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா இந்த 36,900, அதாவது இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த பேசிக் பே. இப்போ இதை வந்து டியூட்டி பே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 36,900ங்கிறது ஒரு பேசிக் பே. அப்போ அவர் வந்துட்டு 36,900 இருந்துட்டு 1,16,600 வரைக்கும் அவருடைய வாழ்நாளில் மேக்ஸிமம் பேசிக் பேயாக வாங்குவார். அப்போ இதுதான் அவருடைய ஸ்டார்டிங் பேசிக் பே 36,900. அப்போ இதை வந்து லெவல் 18. அப்போ இது வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் போடும்போது இதில் போட்டிருப்பாங்க. அந்த டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் போடுவாங்களே அதில் வந்து இதுதான் கொடுத்துருப்பாங்க. 36,900 இருந்துட்டு 1,16,600 அந்த லெவல் வந்து 18 அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரி, அப்போ இந்த 36,900 மட்டும்தானா அப்படின்னா இல்லை. ஸோ அது கூட இந்த டிஏ, இப்போ வந்துட்டு அவங்க டிஏ வந்துட்டு 53% வாங்குவாங்க. இப்போ நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி உங்களுக்கு 53% இந்த டிஏ உங்களுக்கு ஆட் ஆகும். அது 36,900 53% நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இதில் இந்த டியூட்டி பே, அந்த பேசிக் பேன்னு சொல்கிறோங்களே அதுதான் டியூட்டி பே. அப்போ அதில் டிஏ வந்துட்டு 53% ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், வில்லேஜில் ஒரு மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும், சிட்டி சைட் போனீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இது வந்துட்டு சேஞ்ச் ஆகலாம். 2,000 போட்டுக்கிறேன், இது வந்து 4,000 வரலாம், 5,000 வரலாம், 6,000 வரலாம். அதுக்கப்புறமா மெடிக்கல் அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 போட்டிருக்கிறேன். சரி, இப்போ நாம் இந்த ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஸ்டார்டிங் சேலரி இஸ் 36,900. அப்போ அதுதான் இந்த பேசிக் பே, இல்லைனா டியூட்டி பே, அதை நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறமா அது கூட டிஏ வந்துட்டு 53% ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணால் 19,557 இவ்வளோ வருது. அது கூட இந்த ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 2,000, இந்த மெடிக்கல் அலவன்ஸ் 300. ஸோ அப்போ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஒரு டிஆர்பி ஆஸ்பிரண்ட் ஃபஸ்ட்டு மாத சம்பளம் பாருங்கள், அப்போ 58,757. இப்போ ஒருத்தர் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆனார்னா அவருடைய சம்பளம் முதல் மாத சம்பளம் 58,757. சரிங்களா, அப்ராக்சிமேட்டாக இவ்வளவு வாங்குவார். இப்போது 53% டிஏ இருக்குது. இப்போ இது வந்து 7th பே கமிஷனில். அப்போ இந்த வருஷம் இன்னும் வந்துட்டு ஒரு 6% டிஏ இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகும்போது 53 உள்ளது 59 அது மாறும். சரிங்களா, அப்போ டிசம்பர் 2025 இப்போ வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணாருன்னா இவ்வளோ வாங்குவார். இப்போ இந்த மாதம் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் இவ்வளவு வரும். இப்போ அதே இது டிசம்பரில் அவருடைய சேலரி என்னவாக இருக்கும், 60,971. அப்போ வந்துட்டு டிஏ வந்துட்டு 59% அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரி, அப்போ இந்த 7th பே கமிஷன் மூலமாக இந்த பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணி போகிறவங்களுக்கு முதல் மாதம் சம்பளம் இவ்வளவு கிடைக்கும், 60,971 அக்கார்டிங் டு தி 7th பே கமிஷன். இப்போ இது 8th பே கமிஷன் 2026 8th பே கமிஷன் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை பரிசீலனை பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த 8th பே கமிஷனில் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும், இந்த 60,000 இருந்துட்டு அந்த 8th பே கமிஷனுக்கு போகும்போது முதல் மாத சம்பளம் எவ்வளவு வரும் அதை நம்ம பார்க்க போகிறோம். 8th பே கமிஷன், அப்போ இந்த 8th பே கமிஷனில் ஒரு 20 to 25% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வச்சுக்கிறாங்க, பரிசீலனை வச்சுக்கிறாங்க.
அப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.86, அதாவது இந்த 1.86 வந்துட்டு ஃபிட்மென்ட் ஃபேக்டராக வச்சுக்கிறாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 36,900 இருக்கு இல்லையா, ஸோ அது கூட இந்த 1.86ஆல் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருதோ அதுதான் அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி, அதுதான் அவங்களுடைய பேசிக் பே இல்லைன்னா டியூட்டி பே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் அதுக்கு ஒரு கேல்குலேஷன் பார்த்துடலாம். பாருங்கள், ஆஃப்டர் 8th பே கமிஷன் அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோவா இருக்கும். இது வந்து அந்த 7th பே கமிஷன் மூலமாக நம்ம கேல்குலேஷன் பண்ணது. மொத்தமாக அவங்க வாங்கக்கூடிய அமௌண்ட்டு 58,757 டிசம்பரில், இந்த 2025 டிசம்பரில் வாங்கக்கூடிய சேலரி. அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா 8th பே கமிஷனில் ஒரு 20-25% இன்க்ரீஸ் ஆகுது பேசிக் பேல. அப்படி ஆகும்போது அவங்களுடைய சேலரி எவ்வளோவா இருக்கும். அப்போ 60,000லேருந்து அவங்க எவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ பேசிக் சேலரி 36,900, அதாவது எக்ஸ்பெக்டட் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் இவ்வளவு வரலாம், இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் இருக்கலாம் அப்படிங்கிறது 1.86. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 2.86 ஃபிட்மென்ட் ஃபேக்டராக வச்சுருக்குறாங்க, சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஆனால் இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த 36,900 1.86 மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளோ வருது பாருங்கள், 68,634. அப்போ இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் போடும்போது அங்கே வந்து டிஏ வந்து 0வாக இருக்கும். டிஏ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ டிஏ வந்து 0வாக இருந்துச்சுன்னா டிஏ வந்துட்டு 0. அதுக்கப்புறமா ஹெச்ஆர்ஏ வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 10% போட்டுக்கிறேன். ஸோ அதில் வந்து 6,863 வருது. அது வந்து இடத்துக்கு தகுந்தாப்பில் மாறும். சிட்டி சைடில் ஒரு மாதிரி இருக்கும், வில்லேஜில் ஒரு மாதிரி இருக்கும். சரி, அப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2,000 வச்சுக்கிடலாமா, இல்லைனா ஒரு 3,000 வச்சுக்கிடலாம். ஓகே, அப்போ 3,000 வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ 68 இருக்கிறது எவ்வளோ வந்துடும், இதில் வந்துட்டு இந்த 71,000 மாறும். சரிங்களா, 71,634 அப்ராக்சிமேட்டாக 72,000 வருது. சரிங்களா, அப்ராக்சிமேட்டாக 72,000. இதில் 6,000 போட்டதுனால எவ்வளோ வந்திருக்கு, 75 வந்திருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 72,000. அப்போது இந்த 8th பே கமிஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் டிஆர்பியில் பாஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே போனாருன்னா அவருடைய முதல் மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும், 72,000 ரூபா. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே போய் வாங்குகிற சம்பளம் 72,000 ரூபா. சரிங்களா, அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, இந்த 60,000 72,000 மாறி இருக்குது. அப்போ 12,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த பிஜிடிஆர்பி அசிஸ்டன்ட் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே போகிறவங்களுக்கு முதல் மாதம் சம்பளம் 72,000 ரூபா ஆஃப்டர் 8th பே கமிஷன். 2026 அப்புறமா அவங்களுடைய சேலரி இவ்வளோ இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த சேலரி எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடிஆர்பிக்காக படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு உத்வேகம் உண்டாகும். இப்போ இவ்வளோ சம்பளம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு அவங்க வந்துட்டு படிப்பாங்க. ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இப்போ நான் இந்த சேலரியை டீட்டெயில்ஸை கொடுத்துருக்குறேன். இப்போ இது எல்லாமே அப்ராக்சிமேஷன் தான். சரிங்களா, இது வந்துட்டு எக்ஸ்பெக்டட் இல்லை, இவ்வளோ தான் வரும் அப்படின்னு கிடையாது. இதை விட அதிகமாகவும் வரலாம், இதை விட கம்மியாக கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் தான். இன்னும் எந்த ஒரு அறிவுமே தமிழக அரசு கொடுக்கல. சரிங்களா, அதனால் இவ்வளோ வரலாம், 8th பே கமிஷனில் இவ்வளோ வரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். சரிங்களா, ஓகே. அப்போ இவ்வளோ 1 மந்த்துக்கு 72,000 உங்களுக்கு வருது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். சரிங்களா, அப்போ இந்த வேலைக்காக நீங்கள் வந்து கடின உழைப்போடு நீங்கள் படித்தீங்கன்னா நீங்களும் இவ்வளோ சேலரி வாங்கலாம். சரிங்களா, அதனால் இந்த சேலரியை மைண்டில் வச்சுக்கிடுங்க. மைண்டில் வச்சுக்கிட்டு இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இல்லை, அப்போ படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. நீங்களும் இவ்வளோ சேலரி, ஒரு மாதத்துக்கு 72,000 ரூபா சேலரியை நீங்களும் வாங்கலாம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பே லெவல், அதாவது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அந்த மாதிரி இருக்குது இல்லையா. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷனில் இப்போ 18,000 ரூபா வாங்குறாருன்னா இப்போ அந்த 2.86 இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் போட்டாங்கன்னா
அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி 51,480 வரும். அப்போ 18,000 எங்கே போயிடுவாங்க, அவங்க 51,480க்கு போயிடுவாங்க. இப்போ ஒரு 19,900 வாங்குறவங்க 56,914 அவ்வளவு போயிடுவாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து ஃபிட்மேன் ஃபேக்டர் வந்துட்டு 2.86. 2.08னா அதை விட கொஞ்சம் கம்மியாகும். 1.92னா அதை விட கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இந்த 2.86 தான் அங்கே பரிசீலனையில் இருக்குது அப்படிங்கிற நியூஸை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ லெவல் 10ல் உள்ளவங்க பாருங்கள், 56,100 அவங்க வந்துட்டு இப்போ இந்த 2.86 போட்டாங்கன்னா 1.5 லட்சத்துக்கு மேலே வாங்குவாங்க. அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ வந்துடும், 1,60,000 கிட்ட வந்துடுது. அப்போ இதுதான் அந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் ப்ரிடிக்ஷன். அப்போ மோஸ்ட்டாக இந்த 2.86 ப்ரிடிக்ஷன் ஃபேக்டராக இருக்கலாம் எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறாங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? அவங்க வந்து வேலையில் சேர்ந்து ஒரு 10 வருஷம் ஆயிட்டுன்னு வைங்க. அப்போ அவங்களுடைய சேலரி அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும், 85,000 இருக்கும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக 85,000, எந்த வித பிடித்தமும் இல்லாமல் 85,000 வாங்குவாங்க. அப்போ இவங்களுடைய பேசிக் பேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 54,000 இருக்கும். அதாவது 36,900 இருந்துட்டு இப்போ எவ்வளோ வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 54,000க்கு வந்திருப்பாங்க. இப்போ இந்த 8th பே கமிஷன் வந்துச்சுன்னா இந்த 54,000 இன்ட்டு 1.86 இது வந்து ஃபிட்மேன் ஃபேக்டர். அப்போ இந்த ஃபிட்மேன் ஃபேக்டரை கொண்டு மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா எவ்வளோ வரும், அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்கு வந்து 1,04,40 இவ்வளவு அவங்களுடைய சம்பளம். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள், 85,000 மொத்தமாக வாங்குறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ போகும் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh கிட்ட வரும். சரிங்களா? 1 lakh அதுக்கப்புறமா இந்த ஹெச்ஆர்ஏ மெடிக்கல் அலவன்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு 1 lakh ஒரு 3,000 வரும். சரிங்களா? அப்போ 10 வருஷம் ஆகிட்டுனா அவங்களோட சேலரி 1 lakh மேலே போயிடுது. இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க 8th பே கமிஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரி இந்த 72,000 இருக்கும். அப்போ இது வந்துட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறமா 0 டிஏல இருக்கும். அதுக்கப்புறமா டிஏ வந்து என்ன செய்யலாம், இப்போ வந்து 3 கூட்டிகிட்டு இருக்கிறாங்க, அது வந்து குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3% உள்ளது, சம்டைம்ஸ் 2% கூட மாற்றலாம், இல்லைன்னா 3-ஐ 4% கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது. அப்போ இவ்வளோ சேலரி நீங்கள் வாங்கக்கூடிய உங்களுக்கு திறமை இருக்குது. நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேலரியை உங்களால் வாங்க முடியும். அப்போ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு டெய்லி இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இனி வரக்கூடிய இந்த எக்ஸாமில் உங்களாலையும் சாதிக்க முடியும். சாதித்து உங்களுடைய உங்களோட லைஃப்பை வேறு லெவலுக்கு நீங்கள் கொண்டு போயிடலாம். பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃபு வேறு லெவல் மாறிடும். ஸோ அது வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது வரைக்கும் ஏதாவது கோச்சிங் போனாலும் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு காசு செலவழித்து சில கோச்சிங் போக வேண்டியது இருக்கும். இல்லை கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லெவல் வேறு மாதிரி மாறிடும். அதனால் கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பயங்கர பிரகாசமாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.